உங்களின் எதிர்காலத்தை கணிக்க சிறந்த வழி அதை உருவாக்குவதே. இந்த பொன்னான வார்த்தைகளை ஒரு அழகான கதையோடு சேர்த்து பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சிறிய கிராமத்தில் ரவி என்றொரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். மற்றவர்களைப் போல அவனும் தனக்கான எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என்ன நடக்குமோ என்று அடிக்கடி யோசிப்பான். சில சமயங்களில் பயமாக இருக்கும், சில சமயங்களில் ஏதோ ஒரு நம்பிக்கை துளிர்விடும். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் அவன் தன் எதிர்காலத்தை ஒரு புதிராகவே நினைத்தான். ஒரு நாள் அந்த கிராமத்திற்கு ஒரு வயதான ஞானி வந்தார். ஊரெங்கும் அவரின் புகழ் பரவி இருந்தது. ரவியும் அந்த ஞானியை பார்க்க ஆசைப்பட்டு சென்றான். ஞானியின் முன் பணிவுடன் அமர்ந்த ரவி தன் மனதில் இருந்த கேள்வியை அவரிடம் கேட்டான். குருவே, என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ள எனக்கு ஆசையாக இருக்கிறது. அதை நான் எப்படி அறிவது என்று கேட்டான். ஞானி அவனை பார்த்து புன்னகைத்தார். தம்பி, ஒரு விஷயத்தை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்காலம் என்பது யாராலும் கணிக்க முடியாத ஒன்று. ஆனால் அதை உருவாக்குவதற்கான சக்தி உன் கையில் தான் இருக்கிறது. ரவிக்கு ஒன்றும் புரியவில்லை. என் கையிலா? எப்படி குருவே என்று கேட்டான். ஞானி ஒரு சிறிய விதையை ஒன்றை எடுத்து ரவியிடம் கொடுத்தார். இந்த விதையை நீ உன் தோட்டத்தில் நட்டு அதை நன்றாக கவனித்துக்கொள். அது எப்படி வளர்கிறது என்பதை பொறுத்தே உன் எதிர்காலம் இருக்கும் என்றார். ரவி அந்த விதையை வாங்கி வந்து தன் தோட்டத்தில் நட்டான். தினமும் அதற்கு தண்ணீர் ஊற்றினான். சூரிய ஒளி படும் இடத்தில் வைத்தான். களைகளை அகற்றினான். சில நாட்கள் கலைந்தன. ஒரு நாள் அந்த விதை மெல்ல மண்ணை பிளந்து ஒரு சிறு செடியாக வளர்ந்தது. ரவிக்கு மிகுந்த சந்தோஷம். அவன் தொடர்ந்து அந்த செடியை கவனித்து வந்தான். ஆனால் சில சமயங்களில் அவன் சோம்பேறித்தனமாக இருந்தான். சரியாக தண்ணீர் ஊற்றவில்லை. செடியை பூச்சிகள் தாக்கின. இதனால் செடி வாடத் தொடங்கியது. ரவி வருத்தப்பட்டான். பிறகு சுதாரித்து கொண்டு மீண்டும் செடியை கவனிக்க ஆரம்பித்தான். உரம் போட்டான், பூச்சிக்கொல்லி தெளித்தான். மெல்ல மெல்ல அந்த செடி மீண்டும் துளிர்விட ஆரம்பித்தது. நாளடைவில் அது ஒரு பெரிய மரமாக வளர்ந்தது. அதில் நிறைய பூக்களும் காய்களும் காய்த்தன. ரவி அந்த மரத்தை பார்த்து சந்தோஷப்பட்டான். அப்போது ஞானி அவனை தேடி வந்தார். ரவி, உன் மரம் எவ்வளவு அழகாக வளர்ந்திருக்கிறது பார்த்தாயா என்று கேட்டார். ரவி சிரித்துக்கொண்டே, ஆம் குருவே, நான் அதை நன்றாக கவனித்துக் கொண்டேன் என்றார். ஞானி சொன்னார், உன் எதிர்காலமும் இப்படித்தான் ரவி. அது ஒரு விதை போன்றது. நீ என்ன நினைக்கிறாய், எப்படி செயல்படுகிறாய் என்பதை பொறுத்தே அது வளரும். ரவிக்கு ஞானி சொன்னதன் அர்த்தம் நன்றாக புரிந்தது. தன் எதிர்காலத்தை யாரோ வந்து கணிக்க வேண்டும் என்று காத்திருக்காமல் அதை தானே உருவாக்க வேண்டும் என்பதை அவன் உணர்ந்தான். அன்று முதல் அவன் தன் இலக்குகளை நோக்கி கடினமாக உழைக்க ஆரம்பித்தான். நல்ல விஷயங்களை சிந்தித்து சரியான பாதையில் பயணித்தான். நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம்? நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கவலைப்படுவதை விட்டுவிட்டு அதை நாம் எப்படி உருவாக்க போகிறோம் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய எண்ணங்கள், செயல்கள், முயற்சிகள் தான் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றன. நீங்கள் ஒரு புதிய தொழிலை தொடங்க நினைக்கிறீர்களா? உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ள விரும்புகிறீர்களா? அல்லது ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ ஆசைப்படுகிறீர்களா? எதுவாக இருந்தாலும் அதற்கான விதையை இன்றே விதைத்து அதை கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் உழைப்பும் முயற்சியும் நிச்சயம் ஒரு நாள் அழகான எதிர்காலத்தை உங்களுக்கு பரிசளிக்கும். உங்களின் எதிர்காலத்தை கணிக்க சிறந்த வழி அதை உருவாக்குவதே. இந்த மந்திர வார்த்தையை எப்போதும் உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.